அண்மை செய்தி. மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள 3 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. ஆர் பூர்ணிமா, எம் ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ், மரியா கிளாட் ஆகியோரை நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கையானது தற்போது 13ஆக உள்ள நிலையில் தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கொலிஜியம் பரிந்துரைப்படி 3 நீதிபதிகளுக்கு பரிந்துரையானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 3 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியமானது தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆர் பூர்ணிமா, எம் ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ், மரியா கிளாட் ஆகியோரை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியமானது தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. இதில் என் ஜோதிராமன் என்பவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த முறை உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படிதான் தனபால் அவர்கள் தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்று தற்போது நீதிபதியாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் காலியாக இருக்கக்கூடிய 13 இடங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கான காலி இடங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது உச்சநீதிமன்ற கொலிஜியம் இந்த 3 பேரை பதிவு செய்திருக்கிறது. அதன்படி ஆர் பூர்ணிமா, ஜோதிராமன் மற்றும் அகஸ்டின் தேவதாஸ், மரியா கிளாட் ஆகியோரை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. மாவட்ட நீதிபதி அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த 3 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் தற்போது இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.